மோசே வேணும்னு பேசல. இந்த 6 லட்சம் பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவனை விசனப்படுத்திட்டே இருப்பாங்க. டார்ச்சர் பண்ணி ஒரு கட்டத்துல மோசே பேச ஆரம்பிச்சிட்டார். பதறி பேசுறார். ஆண்டவரே, உங்க கண்ணுல எனக்கு கிருபை கிடைச்சா இப்ப என்ன எடுத்துருங்க. மோசே பேச ஆரம்பிச்சிட்டார். வேதம் சொல்லுகிறது மோசேக்கும் என்ன வந்துச்சு? பொல்லாப்பு வந்துச்சு. அப்ப அந்த இடத்துல போய் என் நியாயத்தை வைக்க முடியுமா? ஆண்டவர் அவங்க என்ன விசனப்படுத்துறோம். நான் என் நியாயத்தை வச்சா கர்த்தர் அவருடைய கிருபையை வைப்பார். ஏய், நான் உன்கிட்ட என்ன பேசுறேன்? நான் உன்கிட்ட எப்படி இருக்கிறேன்? ஏன் ஒரு தேவ பிள்ளையினுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம்னா, அவர்களுக்கு தேவன் பாராட்டின கிருபை என்பது மற்றவர்களுக்கு கொடுத்தது போல் அல்ல. ஆமென். மற்றவர்களுக்கு செய்தது போல் அல்ல மோசே நான் உனக்கு செய்யறது. ஆரோன் பிறக்கும் போது பிரச்சனை இல்லை, மிரியம் பிறக்கும் போது பிரச்சனை இல்லை. ஆனா மோசே, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே சட்டம் போட்டாச்சு, தூக்கி நைல் நதியில போடணும்னு. நான் ரிஸ்க் எடுத்து உன்னை காப்பாத்துறேன் மோசே. எந்த இடத்திலிருந்து நீ அழிக்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோ அந்த இடத்துல நான் உன்னை 40 வயசு வரை வாழ வைத்தேனா. நான் உனக்கு பாராட்டின கிருபை சாதாரணமான கிருபையா? ஆமென். யார் சமூகத்திலிருந்து நீ துரத்தப்பட்டாயோ அதே இடத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்தி இத்தனை ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தேனா, நான் உனக்கு பாராட்டின கிருபை என்பது சாதாரணமான கிருபையா? மோசே, அவங்க பேசணும், நீ பேசக்கூடாது. அந்த இடத்துல எனக்கு அவ்வளவு வலியில பேசினேன். மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. எதனால? அவன் பதறி பேசினான். அதாவது பேசணும்னு நினைக்கல, பேச வச்சுட்டாங்க. சிலர் நம்மளை என்ன செய்வாங்க அப்படின்னா, பேச வச்சிருவாங்க. மனம் பதறி பேசிட்டான். ஆண்டவரே, அமைதியா இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. பிலாத்துக்கு முன்பதாக இயேசு அமைதியா இருந்தது அவரிடத்தில் பதில் இல்லாததினால் அல்ல, பிதா அமைதியாக்குனதுனால. அமைதியாக்கிட்டார். எனக்கு அந்த அமைதியை தாங்காட்டும்.